Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Geography Unit 5. First one title, Transportation. Transport is a system in which passengers and goods are carried from one place to another. போக்குவரத்து என்பது பயணிகள் மற்றும் சரக்குகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வது ஆகும். Transport system is considered as the lifeline of a country. போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. Earlier man traveled on a foot or used animals for transport. பண்டைய காலத்தில் மனிதன் கால் நடையாகவோ அல்லது விலங்குகளையோ போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்தான். Earlier man traveled on foot or used animals for transport. With the discovery of wheel, transport was made easier and gradually different means of transport were development. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் போக்குவரத்து எளிமையாக்கப்பட்டது மற்றும் படிப்படியாக பல்வேறுபட்ட போக்குவரத்து முறைகள் உருவாக்கப்பட்டன. There are 3 major means of transport in the world. உலகின் பிரதான 3 போக்குவரத்து வகைகள் பின்வருமாறு பார்க்கலாம். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சாதனங்கள். லேண்டு அப்படின்னா நிலம், வாட்டர் அப்படின்னா நீர், ஏர்னா வான்வெளி. அந்த லேண்டில் ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ். அப்போ நில போக்குவரத்து 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சாலை வழி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரயில் வழி, மூணாவது பார்த்திங்கன்னா குழாய் வழி போக்குவரத்து. செகண்ட் ஒன்றில் வாட்டர், இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓசோன் ரூட்ஸ், உள்நாட்டு நீர்வழி மற்றும் கடல் வழி. தேர்ட் ஒன்றில் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வான்வெளி போக்குவரத்து. டொமஸ்டிக் ஏர்வேஸ் அப்படின்னா உள்நாட்டு வான்வெளி போக்குவரத்து. இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படின்னா பன்னாட்டு அல்லது சர்வதேச வான்வெளி போக்குவரத்து. ஃபஸ்ட்டு நம்ம ரோட்வேஸில் நம்ம ரயில்வேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோட்வேஸில் சாலை வழி போக்குவரத்து, ரயில்வேயில் சாலை வழி போக்குவரத்து. Roads play an important role in carrying goods and passengers for short, medium and long distance. சாலை வழி குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. It is highly suitable for a short distance service. இது குறுகிய, மத்திய மற்றும் தொலைதூர சேவைகளுக்கு பொருத்தமாக உள்ளது தான் சாலை வழி போக்குவரத்து ஆகும். It is comparatively easy and cheap to construct and maintain roads. சாலைகளை அமைப்பது மற்றும் பராமரிப்பு செய்வது மற்றும் போக்குவரத்து முறைகளை ஒப்பிடும் பொழுது இது மலிவானது சாலை வழி போக்குவரத்து ஆகும். Road transport system can establish easy contact between farm, field, factories and market and can provide door-to-door transport service. சாலை போக்குவரத்து அமைப்பு மூலம் ஃபார்ம்ஸ்னால் பண்ணைகள், ஃபீல்ட்ஸ் அப்படின்னா அந்த இடங்கள், ஃபேக்டரிஸ் அப்படின்னா தொழிற்சாலைகள் மற்றும் மார்க்கெட்ஸ்னால் சந்தைகள் ஆகியவற்றிற்கிடையில்
எளிதில் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதான் சாலை வழி போக்குவரத்து. ரோட்ஸ் ஆர் த மோஸ்ட் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்து ஆகும். Indian roads are cost efficient. It is used by all section of people in the society. அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிதான போக்குவரத்து சாலை வழி போக்குவரத்து ஆகும். ஏன்னா இது சாதாரண ஏழைகள் பயன்படுத்தக்கூடியது. In India, the density roads network is found in the northern plains where it's relatively. சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எதிர அப்படின்னா அப்போ வடபெற சமவெளி ஆகும். இங்கே தான் சாலை போக்குவரத்து நம்ம எளிதாக என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தக்கூடியது சாலை வழி போக்குவரத்து ஆகும். அப்போ easy to construct roads. In mountain area, it is quite difficult to construct road. இப்போ நீங்கள் வடபெரும் சமவெளி சமமாக இருப்பதனால இந்த சாலை வழி போக்குவரத்து மிக அடர்த்தியாகவும் அதிக அளவில் காணப்படும். ஆனால் அதுவே நம்ம மலைப்பகுதி பார்த்தோம்னா இதனுடைய சாலை வழி போக்குவரத்து அமைப்பு மிகவும் கடினமாக இருக்கும். Road density is the highest in Kerala and lowest in Jammu and Kashmir. சாலை போக்குவரத்து அதிக அடர்த்தி எங்கடா இருக்குது அப்படின்னா கேரளா. அதே போல் மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதி எங்கடான்னா ஜம்மு அண்டு காஷ்மீர். For the purpose of construction and maintenance, roads are classified into national highways, state highways, district roads, rural roads, border roads and international highway. சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் அதான் NH 7 or 47 சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டேட் ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலைகள். அப்போ அதான் SH டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு மாவட்ட சாலைகள். ரூரல் ரோட்ஸ் அப்படின்னா கிராமப்புற சாலைகள். பார்டர் ரோட்ஸ்னால் எல்லைப்புற சாலைகள். இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்னால் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் என சாலை போக்குவரத்து என்ன பண்ணலாம்னா வகைப்படுத்தப்படலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா. இந்திய சாலைகளினுடைய வகைகள். அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டிலில் நேஷ்னல் ஹைவேஸ் NH. அப்போ NHன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குங்க. NH 7 அண்ட் NH 47 அப்படின்னு சொல்லுவாங்க. NH 7னா லாங்கஸ்ட் ரோடு, NH 47னா ஷார்ட்டஸ்ட்டு ரோடு. நேஷ்னல் ஹைவே ஃபார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. தேசிய நெடுஞ்சாலைகள் இந்திய சாலை போக்குவரத்தின் மிக முக்கியமான அமைப்பாகும். These highways are running through a length and breadth of the country, connecting capitals of states, major port, rail junction, industrial and tourist center. நம்ம இந்திய நெடுஞ்சாலைகளை நம்ம பார்க்கும்போது இது மாநில தலைநகரங்கள், முக்கிய துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள், முக்கிய சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள் ஆகியவற்றை இணைக்கக்கூடியதான் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள். Ministry of Road Transport and Highways of India is responsible for the development and maintenance of national highway in India. இந்தியாவினுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அதனுடைய பொறுப்பாகும்.
த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் NH-44 which runs from Varanasi, Uttar Pradesh and Kanyakumari in Tamil Nadu, covering a distance of 2,369 kilometers. அப்படி இருக்கக்கூடியதில் மிக நீளமான அப்படின்னு சொல்லும்போது NH-44 அது வாரணாசி, உத்தரப்பிரதேச, கன்னியாகுமரி, அது எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாடு. மொத்தம் இதனுடைய டிஸ்டன்ஸ் 2,369 கிலோமீட்டர்ஸ். இது மேப்பில் ரயில்வே ரூட்னு கேட்டு நேஷனல் ஹைவேஸ்ன்னு கேட்பாங்க. அதில் கன்னியாகுமரி டு நம்ம வாரணாசி வரைக்கும் மார்க் பண்ணி காமிக்கணும் இந்திய மேப்பில். இந்த ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே இஸ் NH-47A, அது குறுகிய நெடுஞ்சாலைகள். which runs from Ernakulam to Kochi, Fort Wellington Islands, covering a distance from 6 kilometers. மிக சிறியதுன்னா NH-47A, அது எர்ணாகுளம் டு கொச்சி. அப்போ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. தேசிய நெடுஞ்சாலைகள் துறை ஆணையம் 1995 அமைக்கப்பட்டு இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். இது அமைச்சரின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும்.